இந்த ஆளு இப்போ எடுக்கிறான். ஹலோ அண்ணே. ஆ போட்டோ அனுப்பிவிடுங்க. அவரா? சரிண்ணே, நான் தூக்கிறேன். இலவச தனியார் வகுப்புகளை நடத்தி வந்த மலையகத்தை சேர்ந்த பிரபல ஆசிரியர் சுகுமாரன் அவர்கள் காணாமல் போய் இன்றுடன் 2 நாட்களாகிறது. என்ன நடக்கிறது? இவர் சுமார் 1000 மாணவர்களுக்கு மேல் இலவசமாக தனியார் வகுப்புகளை நடத்தி வந்தார். குறிப்பாக இவரிடம் பயின்ற மலையகத்தை சேர்ந்த மாணவர்கள் அதிக ரீதியில் சாதாரண தரத்தில் சித்தி பெற்றது குறிப்பிடத்தக்கது. இதனை அடுத்து மலையக மக்கள் இன்று அடையாள பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஃபோனு அண்ணே. ஆமாம் அண்ணே, 2 நாள் ஆயிடுச்சு. என்ன பண்ண? ஓ ஆஹா, சரிண்ணே. பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. என்னண்ணே, என்ன சொல்கிறாரு? பிரச்சனை நம்ம நினச்ச மாதிரி சின்னதில்லை, பெருசாகிடுச்சு. கேஸை சிஐடிக்கிட்ட பாரம் கொடுத்தாங்க. இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளே அவன் வீட்டுக்கு போயிருக்காங்க. அண்ணே, இது பிரச்சனைடா உங்களை கழட்டி விட்ருவாங்க என்ன? ஆமாடா, அதுதான் ஜோதிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே இப்போ தான் பெரிய பிரச்சனைலேருந்து வெளியில் வந்திருக்கேன். எங்கேருந்து தான் வாரானோ தெரியா நமக்கு கரைச்சி கொடுக்கறதுக்கான. எங்கேருந்து வந்தோன்னு சொல்லவா? அவன் வாயை கட்டலையாடா. சொல்கிறேன் கேளுங்க. 1834 வருஷம் இங்கே தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு நம்ம பாட்டை முப்பாட்டை எல்லாம் இந்தியாவிலேருந்து இங்கே வந்தாங்க. 100 பேர் போகிற கப்பலில் 1000 பேரை ஏற்றிக்கிட்டு இங்கே வந்து கொட்டினாங்க. அதெல்லாம் பெரிய கொடுமை கிடையாது. தலைமன்னார்லேருந்து இங்கே வரைக்கும் காட்டு பாதையால் அம்புட்டு பேரையும் நடத்தியே கூட்டி வந்தாங்க. இப்படி தான் போராடி இங்கே வந்து சேர்ந்தோம். அதில் ஒருத்தன் தான் நானும். இப்போ எப்படி வந்தேன்னு தெரியுதா? என்னடா அவன் உளறிக்கிட்டு இருக்கான்? சாவுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிக்கிறேனே. ஏய், சத்தம் போடாமல் இருக்கணும் சரியா? இப்படியே மிரட்டி பேச விடாமல் அடிமத்தனமாக வச்சிருங்க. நிஷா, சாப்பாடு வாங்கி வந்திருக்கேன், சாப்பிடுங்க எல்லாரும். ரொட்டியா? ரமேஷ், இதை பிடிங்க. வாங்கண்ணே, சாப்பிடுவோம். அண்ணே வரட்டும். ரமேஷ், எல்லாரையும் கூப்பிடுங்க, நம்ம சாப்பிடுவோம். அண்ணே மீதி காசுனி. எத்தனை சாப்பாடு வாங்கினே? 7 சாப்பாடும் ஒரு ஃபுல்லுண்ணே. நான் எவ்வளோ கொடுத்தேன்? 5000 ரூபா. மீதி எவ்வளோ? 700 ரூபா. மீதி 1000 இல்லை வரணும். 300 ரூபா மறந்துட்டேனே, வாங்கிட்டு வந்துடுறேன். சரி விடு, காலையில் பார்த்துக்கலாம். அண்ணே 300 ரூபா அண்ணே. காலையில் பார்த்துக்கலாம்டா. டேய் தம்பி, காலையில் போய் இந்த 300 ரூபாய் வாங்கிடு. நம்ம 1000 ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உனக்கு தெரியும். ஒழுங்காக கணக்கு பார்த்து வாங்கிட்டு வந்துருந்தேன்னா இவன் பேச்சை கேட்க இருக்கு. கணக்கு பண்ண சரியாக வந்தா நான் எதுக்கு என்ன உங்கள் கூட இருக்கேன்? அது சரி, நீ ஏன்டா படிப்ப விட்ட? அப்பா செத்துப்பிட்டாரு. ஆ, அம்மா தோட்ட வேலைக்கு
அனுப்புனாங்க. ம். அங்கிட்டு வேலை செஞ்சு இப்போ உங்கள் கூட இருக்கேன் நீ. எங்கள் அப்பா வந்தால் செத்து போனார். அண்ணே அவன் ஓவராக பேசுகிறானே இவனே. இரு அவன் சாப முந்தி நமக்கு என்னையோ சொல்லியிருக்கான்டா, அதையும் கேட்போம். அண்ணே நீங்கள் சொல்லுங்கண்ணே கேட்போம். நான் 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போதே எங்கள் அப்பா பாம்பு கடிச்சு செத்து போயிட்டார். அதுக்கப்புறம் வருமானம் இல்லாதால் ஒரு மெக்கானிக் ஷாப்பில் வேலை செஞ்சுக்கிட்டே படித்தேன். கிடைக்கிற எல்லா வேலையும் செய்வேன். நம்ம லயத்திலேயே 10 எடுத்த ஆள் நான் தான். ஏஎல் ஃபஸ்ட் இயரில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் கால் உடைஞ்சிட்டு லெவல் படிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். வருமானமும் இல்லை. அப்புறம் எங்கள் அம்மா தான் தோட்ட வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை பார்த்துக்கிடுச்சு. ஒரு 3 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ நான் படிப்பை விடலை. கால் சரியானதும் படித்தேன், வெறித்தனமாக படித்தேன். போகிற உயிர் படிப்புக்காக போட்டுன்னு நினச்சி தான் படித்தேன். அப்படி படித்ததில் ஆர்ட்ஸில் 3 எடுத்தேன். அதுக்கப்புறம் மட்டக்களப்பு கேம்பஸில் இடமும் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் கடைசி நிமிஷம் வரைக்கும் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன பக்கத்து வீட்டானே கால் பண்ணுறாரு? அண்ணே சொல்லு தங்கச்சி. என்னைக்கு என்ன எக்ஸாம் முடியுது உனக்கு? நாளைக்கு முடியுமா? நாளைக்கு அங்கே நிற்பேன். ஏன் ஏதாவது பிரச்சனையா? இல்லைண்ணே, அம்மாவுக்கு ஃபீவரு, அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தேன். எதுனா சொல்லுமா, அண்ணே உடனே வந்துடுவேன். அண்ணே, நான் திரும்பவும் சொல்கிறேன், இங்கே என்ன நடந்தாலும் எக்ஸாமை முடிக்காமல் நீ வரக்கூடாது. ஏற்கனவே நீ 3 வருஷம் லேட்டு. நீ லேட் பண்ணினீன்னா இங்கே என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும். நான் கால் எடுத்ததே மறந்துடு. ஒழுங்கா எக்ஸாம் எழுது. அண்ணே, நம்ம குறிக்கோள் என்னன்னு உனக்கு தெரியும் தானே? எங்க நீ ஒரு தடவை சொல்லு. சொல்லுண்ணே. விலங்கினை உடைத்துவிட கல்வியே ஆயுதம். இதை பத்தியும் யோசிக்காதண்ணே, எக்ஸாம முடிச்சிட்டு வந்துரு. என்னடி சொன்ன அவன்? பணத்தை எடுக்க சொல்றாங்கடி. அவனை வர சொல்லு, அவன் தான் கொல்லி வைக்கணும். இல்ல அண்ணா வராது, நானே எல்லாத்தையும் இருந்து பாத்துக்கிறேன். விலங்கினை உடைக்க கல்வி ஆயுதம்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லும். அம்மாவோட குணத்தை கூட பார்க்காம நான் படித்தேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்த படிப்பை காசுக்கு விற்கணுமா? அப்புறம் அந்த படிப்புக்கிறடா மரியாதை இருக்குது. போகிற உயிர் படிப்புக்காக போட்டுன்னு நான் எடுத்த முடிவு எப்போவோ. என்னை கொண்டுட்டா என் தங்கச்சி வருவா. என் தங்கச்சியும் கொண்டுட்டா நான் விதைச்ச விதை 1000 இருக்குது. 1000ல் 1 தான் முளைக்கும்னு நினைக்காதீங்க, 1000 முளைக்கும். என்னடா பண்ணுற? அண்ணே அவரை திறந்து விடுனே. ஏய் ரமேஷ், நிசாந்து, அண்ணே எவனும் வர மாட்டானே, எல்லாரும் குடிச்சு போட்டு குப்பரை படுக்காங்க. இங்கே வாங்கடோ. அண்ணே திறந்து விடுனே. டேய் வேணாண்டா, கிட்ட வராதீங்கண்ணே. அண்ணே நம்ம பரம்பரையாக படிக்காதெல்லாம் இப்படியே இருக்கிறோம். அண்ணே கிட்ட வராதிங்கண்ணே, சுட்டுப்படுவேண்ணே. விலங்கினை உடைக்க கல்வி என்ன ஆயுதம் தானே முக்கியம். திறந்து விடுனே. அந்த ஆள் சொல்கிற சரிண்ணே, திறந்து விடுனே, திறந்து விடுனே. ஏய் சுற்றுறதா, போலீஸ் வந்துடுவாங்க. அப்போ சரிண்ணே.